ராசி கற்களை நான் எப்படி பரிந்துரைக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ இது. ஸோ இந்த ஜாதகக்காரர் வந்து என்கிட்ட ஜாதகம் கொடுத்து, இவர் ஒரு சிம்மராசி சேர்ந்தவர். அவரே சொல்கிறார், நான் சிம்மராசி, இந்த மாதிரி உங்களோட வீடியோ பார்த்தேன், சிம்மராசி ஃபுல்லாக டிவோர்ஸுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சிம்மராசி தான், நானும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இது ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு ஜாதகம் செக் பண்ணுறப்ப பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் கெட்டு போய் கேதுவோட சேர்க்க, அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து சனியோட தொடர்பு. அப்போ 7ஆம் பாவகம் கெட்டு போய் 7ஆம் அதிபதியும் கெட்டு போனதுனால 11ஆம் பாவகம் வந்து தெளிவாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அதனால் வந்து 11ஆம் பாவகம் வந்து நல்லா இருக்கிறதுனால இவருக்கு 2வது திருமண அமைப்பு இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். டிவோர்ஸ் வந்து எப்போ கிடைக்கும்ன்றப்ப ராகு திசை ராகு புக்தியிலே இவருக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிடும். பட் இந்த ராகு திசை வந்து இவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஜாதகத்தை செக் பண்ணுறப்ப இந்த ராகு வந்து பாருங்கள், லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. மேச ராகு வந்து நல்லது தான், ஆனால் அது மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12ன்ற அந்த ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 12ல் வந்து இந்த ராகு வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு கிரகம் வந்து 6, 8, 12ல் மறைஞ்சிருச்சு, அது தசை நடத்துது, பலன்கள் வந்து கிடைக்க ரொம்ப தாமதமாகுதுங்கிறப்ப அந்த ராகுவோட நவரத்ன கல்லான கோமேதகம் வந்து அவருக்கு பரிந்து வச்சேன். கல்லுமே நம்மகிட்ட தான் வாங்கினார். ஃபஸ்ட் குவாலிட்டி சிலோன் ஸ்டோன் வந்து அவருக்கு நான் கொரியர் பண்ணி வச்சோம். ஸோ திசைக்கு தகுந்தாப்புல கற்கள் வந்து அணிஞ்சுக்கிறலாம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். அந்த ராகு வந்து பாசிட்டிவ் செய்கிற இடத்துல இருக்கா, இல்லை வந்து நெகட்டிவ் செய்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பாசிட்டிவ் செய்கிற இடத்துல இருக்குது ஆனால் பட் அது மறைஞ்சிருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு நான் அந்த கல்லை வந்து நான் பரிந்துரைச்சேன், அவரும் போட்டுக்கிட்டார்.